கேங்கர்ஸ் எ டிபிக்கல் சுந்தர் சி ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சுந்தர் சி யூசுவலா எப்படி படம் எடுக்க போறோம் அந்த மாதிரியான ஒரு படம் தான். எந்த வித மாற்றமும் இல்ல அப்படின்ற இடத்துல இன்னொரு கருத்து இருக்கு. என்னன்னா, சுந்தர் சி நெறைய அரண்மனை படங்கள் நெறைய எடுத்துட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில அரண்மனை 5க்கு தான் இந்த கதைய எழுதியிருப்பாரு அப்படிங்கிறது என்னோட அப்பட்டமான கருத்து. ஏன் அப்படிங்கிறது படம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படங்கள்லயும் அரண்மனை படத்துக்குண்டான டச் எல்லாமே இருந்துச்சு. எல்லா விதத்துலயும் இந்த படம் அரண்மனை 5ஆ மாறுறதுக்குண்டான எல்லா காரணங்களும் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ்ல ஒரு சில சின்ன விஷயங்கள மாத்திட்டாங்க. அந்த பிளாஷ்பேக்கும் கூட ஒரு பேய் வர்றதுக்கு உண்டான எல்லா சாத்தியமும் இருந்துச்சு. இந்த மாதிரி அரண்மனைக்கே கதை எழுதி பழக்கப்பட்ட சுந்தர் சி இந்த படத்தை அரண்மனை 5க்காக எழுதி இல்ல சும்மா சும்மா அதே எடுத்துட்டு இருக்கவே கொஞ்சம் ஒரு வருஷம் கேப் விட்டு எடுத்துடலாம்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து கேங்கர்ஸ்ன்ற பேர்ல வடிவேலு உள்ள போட்டு கொஞ்சம் வேற மாதிரி ஃபன் பண்ணி எடுத்து வச்சிருக்கான்றது என்னோட கருத்து. ஸோ அதையும் தாண்டி மூக்குத்தி அம்மன் 2 வேற இவர் தான் எடுக்க போறாரு. ஸோ இதே மாதிரியான அதே கதை எடுத்தாருன்னா செம காண்டாவேன் அப்படிங்கிறது என்னோட வன்மையான கருத்து. ஸோ அதை தாண்டி கேங்கர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஜாலியா ஃபன்னா ஒரு படம் பார்க்கலாம். இதுல வந்து லாஜிக்கும் பெருசா எதிர்பார்க்காம சும்மா போய் உட்காந்து அப்படியே பாருங்க. நடுவில் வந்துட்டு நம்ம மதகஜராஜா படத்தை வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன் என்ன அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ கேங்கர் பார்த்துறீங்க பார்க்கலையா அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.